ஒரு வெள்ளரிக்காவை கழுவிட்டு தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கின பீசஸ் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் தயிர், 2 டீஸ்பூன் கம்பு மாவு. உங்கள்கிட்ட கம்பு மாவு இல்லைன்னா நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம். தோசை மாவு 5 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றி அரிசி மாவு 5 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கட்டிகளே இல்லாமல் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அரிசி மாவு கூட சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். ஒரு தோசை தவா வச்சு இந்த மாவை ஊற்றி சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சுவையான வெள்ளரிக்காய் தோசை ரெடி. இது நம்ம வீட்டில் மாவு இல்லாத டைமில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை செஞ்சிடலாம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி தோசையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.